நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தனிச்சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் நவகிரகங்களின் கர்ம கிரகம் மற்றும் தொழில் கிரகம் ஆகிறார். வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் என்றும் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவான் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். ஆயுள், தொழில், கர்மா ஆகிய மூன்றுக்கும் அதிபதி காரகன். ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் சனி பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள்: உழைப்பு, சமூக நலன், தேச தொண்டு, தலைமை தாங்கும் வாய்ப்பு, வாழ்வியல், உலகியல் அறிவு, விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, பெரிய இயந்திரங்கள், கிரக வரிசையில் 6வதாக வருபவர், சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனி. சனியின் பார்வை பலம். குருவுக்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் உள்ளது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கு ஒரு முக்கிய தனிச்சிறப்பு உள்ளது. சனி மகர ராசியில் உச்சம் அடைவது என்பது சுமார் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவது. சனி பகவான் கடைசியாக மகர ராசியில் இருந்தது 1990 மார்ச் முதல் 1993 மார்ச் வரை. அதற்கு முன்பு 1961 மகரத்தில் இருந்திருக்கிறார். தற்போது 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் 2028 மே 1ஆம் தேதி வரை சனி மீண்டும் மகரத்தில் பயணிக்கிறார். இதன் மூலம் சனி பகவான் மகரத்தில் உச்சம் அடைவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது மிக முக்கிய நிகழ்வு. ஏனெனில் மகரத்தில் உள்ள சனி உச்ச பலம் கொண்டிருப்பதால் நீண்ட காலத்திற்கு ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு நம்ம கன்னிராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டக சனியா 2025 வராரு. கன்னிராசிக்காரவங்க ஒழுக்கத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சொந்தக்காரவங்க. கன்னிராசிக்காரவங்க எந்த விஷயத்தையுமே நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து அனலைஸ் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. அப்படி எடுத்த முடிவு கூட 100% கரெக்டா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதையுமே துல்லியமாக புரிஞ்சுக்கக்கூடியவங்க. எல்லா விஷயத்துலையும் சின்ன டீட்டெயிலிங்ஸ் கூட தவற விட மாட்டாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. காதலில் இவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களால நடிக்கவே முடியாது. தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி பிளான் பண்ணி முடிவெடுத்து அப்படியே அதை செயல்படுத்தி காட்டுவாங்க. சின்ன பிள்ளை நடந்தால் கூட அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதே சமயத்தில் இவங்க ஒருத்தவங்க நட்பாக பழகுனாங்க அப்படின்னா அதை லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களோட தோழமையில், உறவில், காதலில் எல்லாத்துலேயுமே நேர்மை, நம்பிக்கை முக்கியம்னு நினைப்பாங்க. ஒரு முறை ஹேர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அது ஒரு ஆறாத காயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்க இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஃப்ளோவோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்கான சனி பயிற்சி பலனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்வதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி பகவான் 6இல் இருந்தபோது பல எதிர்ப்புகளையும் சந்தித்து சாதித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது சனி பகவான் 7இல் அமர்வதால் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தவும். கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகம், வியாபாரம், வேலை சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி வரலாம். விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் சிலருக்கு காணாமல் போகலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. திருமணம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வர தாமதமாகும். அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் அடைய பெறுவீர்கள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய பதவிகள் தேடி வரும்.
சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தமான சுபவிரயங்கள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் தொடங்க வேண்டாம். இப்போ நம்ம கன்னிராசிக்கான நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் தொடங்க வேண்டாம். கஷ்டமான நேரத்தில் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எப்பொழுதும் இஷ்ட தெய்வ மந்திரத்தை மனதில் ஜெபம் செய்வது நல்லது. கன்னிராசி அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அலுவலகம் என ஒரே சமயத்தில் இரண்டையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். உடல் நலத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகும். மனதில் திடீரென தேவையில்லாத பயம் கவலைகள் வரலாம். கன்னிராசி சித்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பி எதுவும் பேச வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பணத்தை சரியாக கையாளுவது அவசியம். கன்னிராசிக்கான புது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட், செல்போன், டிவி இது போன்ற ரிப்பேர் கடைகள், மெக்கானிக் கடைகள், மருந்து கடைகள், புத்தகம் அச்சிடுவோர், மீடியா சம்பந்தமாக தொழில் செய்வோர் அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி லாபகரமாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பு போல் அடிக்கடி விடுப்பில் செல்லக்கூடாது. உயர் அதிகாரிகளிடம் முன்பு போல் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பாராத இடத்துக்கு திடீரென மாற்றப்படலாம். ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். கோபத்தை தவிர்க்கவும். இது கண்டகசனி காலம் என்பதால் பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்றுங்கள். கன்னிராசிக்கான சனி பகவானின் பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4, 9ஆம் இடங்களில் பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் யோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முக்கியமாக இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்க வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சொந்தங்களின் உண்மையான முகம் தெரிய வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் பகட்டுக்காக வீண் செலவு செய்யாதீர்கள். குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குங்கள். குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால் சுபகாரியம் தடைகள் நீங்கும். கன்னிராசிக்கான பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்த உங்கள் வேலை எல்லாமே கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். ஒரு 6 மாத காலம் மீனத்தில் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு வருகிறார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி பயிற்சியாக பார்க்கப்படுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் செய்த கர்மாவுக்கு ஏற்ப தண்டனைகளை கொடுப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு இருக்காது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வுகளுக்கெல்லாம் போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக மாறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ இல்லை பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்து மறுமணத்துக்காக காத்திருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு
மறுமணத்துக்கான வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளை சித்திரை நட்சத்திரத்தில் சென்று தரிசித்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். நிச்சயம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே கன்னிராசிக்கான பொது பலன் தான். அவரவர் ஜாதகத்தின் கட்டங்களுக்கு ஏற்ப பொது பலனின் மாற்றம் ஏற்படலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமக.